இதுதான் கார்த்திக். இவருக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு. ஒரு நாள் ஒரு சக்சஸ்ஃபுல் ரைட்டர் ஆகணும். புத்தகங்கள் எழுதணும். மக்கள் படிச்சு இன்ஸ்பயர் ஆகணும். அவரோட ஐடியாஸ் உலகத்துக்கு போகணும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அவருக்கு ஐடியாஸ் வரவே வரல. எழுத ஆரம்பிச்சா 2 வரி எழுதுவார். அடுத்த நிமிஷம் இது நல்லா இல்ல. டிலீட். மறுபடியும் ஸ்டார்ட். மீண்டும் எழுதுவார். இது இன்னும் மோசம். டிலீட். இப்படி தினமும் ஸ்டார்ட், டிலீட், ஸ்டார்ட், டிலீட். ஒரு பக்கம் டைம் போயிட்டே இருக்கும். ஆனா ப்ரோக்ரஸ் 0. இதுக்கிடையில இன்னொரு ப்ராப்ளம். கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பேட் ரொட்டீன்ல மாட்டிக்கிட்டார். லேட் நைட் தூக்கம், ஜங்க் ஃபுட், மொபைல் ஸ்க்ரோல், ப்ரோக்ராஸ்டினேஷன். நாளைக்கு பண்றேன், அடுத்த வாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதங்கள் போயிடுச்சு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மீனா கூட இவரால எதுவுமே ஆகாது போல அப்படின்னு தூரமா போயிட்டாங்க. அவரை சப்போர்ட் பண்ணினவர்கள் கூட புக் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கார்த்திக் கிட்ட ஒரே ஒரு பதில் தான், இன்னும் எழுதிட்டு தான் இருக்கேன். உண்மையிலேயே அவர் எதையும் எழுதல. ஒரு நாள் கடுப்புல அவர் தனியா ஒரு பார்க்ல உட்கார்ந்து இருந்தாரு. அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து அவரோட முன்னாடி நின்றார். அவரோட லுக் பார்த்தாலே ஒரு மென்டார் வைப். அவர் சிரிச்சிட்டு சொன்னாரு, கார்த்திக், உனக்கு இப்ப 2 ஆப்ஷன். அவர் 2 கைகளை நீட்டினார். ஒரு கையில ப்ளூ பில், மற்றொரு கையில ரெட் பில். இந்த ப்ளூ பில் எடுத்தா நீ இப்ப இருக்க வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுவ. மொபைல், ப்ரோக்ராஸ்டினேஷன், எக்ஸசஸ். மற்றொரு வருஷம் இதே மாதிரி போயிடும். ஆனா இந்த ரெட் பில் எடுத்தா உன்னோட லைஃப் முழுக்க மாற ஆரம்பிக்கும். உன்னோட மைண்ட், உன்னோட பாடி, உன்னோட டிசிப்ளின் அனைத்தையும் அன்லாக் பண்ணலாம். அவர் சிரிச்சிட்டு கேட்டார், சொல்லு கார்த்திக், நீ எதை சூஸ் பண்ண போற? அதே கேள்வியை நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க ப்ளூ பில் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ இங்கேயே நிறுத்திக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இது தேவையே இல்ல. ஆனா நான் என் லைஃபை மாத்தணும், நான் டிசிப்ளின் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரெட் பில் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த ரெட் பில் என்னன்னு தெரிஞ்சா அது ஒரு விஷயம் தான். 75 ஹார்ட் சேலஞ்ச். இது ஒரு சாதாரண சேலஞ்ச் இல்ல. இது உங்க மைண்ட் செட் ஆகி ரீஷேப் பண்ணும் ப்ரோக்ராம். இந்த சேலஞ்ச் கிரியேட் பண்ணது ஆண்டி ஃப்ரிசெலா. அவர் சொல்றது என்னன்னா, சக்சஸ் வரணும்னா முதல்ல டிசிப்ளின் பில்ட் ஆகணும். அதுக்காக அவர் உருவாக்கியது தான் 75 ஹார்ட். இந்த சேலஞ்ச் சிம்பிள் ஆனா ஈஸி இல்ல. 75 டெஸ் ஒரு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ரூல் நம்பர் 1, ஒரு நாளைக்கு ஒரு கேலன் வாட், அதாவது அப்ராக்ஸ் 4 லிட்டர் வாட். நம்ம பாடியில 60% மேல் வாட்டர் தான். ஆனா உண்மையிலே நம்மளோட பாடி பெரும்பாலும் டீஹைட்ரேட்டட். அதனால தான் டயர்ட்னஸ், லோ ஃபோக்கஸ், லோ எனர்ஜி. வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் ஆனாலே உங்க பிரெயின் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ரூல் நம்பர் 2, டெய்லி 2 ஒர்க் அவுட்ஸ். ஒவ்வொன்றும் 45 மினிட்ஸ். ஒரு ஒர்க் அவுட் அவுட்டோர், மற்றொரு ஒர்க் அவுட் இன்டோர். ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங், புஷ்அப்ஸ், பாடி வெயிட் ட்ரைனிங் எதுவாக இருந்தாலும் சரி. ஆனா முக்கியம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. ரூல் நம்பர் 3, ஸ்ட்ரிக்ட் டயட். ஜங்க் ஃபுட் இல்ல, சீட் மீல்ஸ் இல்ல, ஹோம் ஃபுட், க்ளீன் ஃபுட். ஏன்னா ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவாங்க, ஆப்ஸ் ஆர் மேட் இன் டி கிச்சன். ரூல் நம்பர் 4, டெய்லி பிராக்டிஸ் போட்டோ. உங்களோட பாடி நாள் எப்படி மாறுது அதுக்கான விஷுவல் ப்ரூஃப். டே 1 போட்டோ டே, 75 போட்டோ. அதை கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. ரூல் நம்பர் 5, டெய்லி 10 பேஜஸ் ரீடிங். ஆனா ஃபிக்ஷன் இல்ல, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பிசினஸ் சைக்காலஜி, மைண்ட் செட் புக்ஸ். நீங்க ஒரு நாளைக்கு 10 பேஜஸ் படிச்சீங்கன்னா 75 நாள்ல 750 பேஜஸ். அதாவது 3 முதல் 4 பவர்ஃபுல் புக்ஸ். அதுவே உங்க மைண்டை முழுக்க சேஞ்ச் பண்ணும். ஆனா இந்த சேலஞ்ச்ல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு, நோ சீட்டிங். ஒரு நாளாவது ஒரு ரூல் மிஸ் ஆயிட்டா கேம் ஓவர். மீண்டும் டே 1ல இருந்து ஸ்டார்ட். அதனால தான் இதை கம்ப்ளீட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இதை கம்ப்ளீட் பண்றவங்க டாப் 1%. முதல் 20 டேஸ் உங்க பாடி கஷ்டப்படும், மசில் பெயின், டயர்ட்னஸ், மைண்ட் சொல்லும் இதை விட்டுறலாம். ஆனா நீங்க 30 டேஸ் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மொமெண்டம் பில்ட் ஆகும். 50 டேஸ் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கவே ஒரு டிஃபரெண்ட் பர்சன். 75வது டே வந்தப்ப டே 1 போட்டோவும் டே 75 போட்டோவும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு ஃபீலிங் தான் வரும், நம்மளால முடிஞ்சிருச்சு. அந்த கான்ஃபிடன்ஸ் உங்க லைஃப்ல எதையும் ஃபேஸ் பண்ற லெவலுக்கு உங்களை ஸ்ட்ராங்கா மாற்றும். அதனால நான் கேட்கிறேன், ப்ளூ பில்லா, ரெட் பில்லா? உங்க ஆன்சர் உங்க ஃபியூச்சர் டிசைட் பண்ணும்.